பொறுத்தவரை கொஞ்சம் தரமான பொருள் மட்டும்தான் நம்ம அதாவது பொதுவாக வந்து பாத்திரத்துக்குன்னு எடுத்துட்டோம்னா செட்டிநாட்டுக்கு உண்டான பாத்திரம்னா அது ஒரு தனி ஒரு பேர் இருக்கு. அந்த பேருக்கு உண்டான ஒரு விஷயம் வந்து காரைக்குடியில் நிறைய பண்றாங்க. பட் அங்க உள்ள வேலையாட்களை வச்சே நாங்கள் மதுரையில் வந்து நம்ம அதுக்குண்டான தரத்தோட வந்து நம்ம மதுரையிலே தயார் பண்ணி கொடுக்குறோம். காரைக்குடியினுடைய பொருள் வந்து மதுரையில் எல்லா மக்களுக்கும் போய் சேரணுன்ற ஒரு நல்ல எண்ணம் தான். ஒரு 25 வருட அனுபவ காலம் நம்மகிட்ட இருக்கு. அதனால நல்ல பொருள் வந்து மக்களுக்கு சேரணுன்ற ஒரே கொள்கையோடு இருக்கும். அவ்வளோதான். நாங்கள் என்னதான் பேசுறது ஒரு பக்கம்னாலும் நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸுடைய டைரக்டா வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பொருளை வந்து பார்த்தாங்கன்னா நாங்கள் பேசுகிற வார்த்தைக்கு உண்டான இதெல்லாம் பாத்திரம்லாம் எப்படி நான் எடை கணக்கா பீஸ் கணக்கானா? இல்லை சார், ஆக்சுவலாக நம்மகிட்ட எல்லாமே வந்து கிலோ கணக்கு தான். ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்கள் ஒரு பீஸ்லாம் இல்லை, 10 ஒரு செட்டாக எடுத்தாலும் சரி. சில பேர் ஒரே மாதிரி தீபாவளி இப்போ மேக்ஸிமம் வந்து இப்போ நிறைய அடுத்த காலகட்டம் வந்து தீபாவளிக்கு உண்டானது ஒரே மாதிரி பீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் நம்ம கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எடை கணக்கு தான். இன்னைக்கு என்ன ரேட் நான் போயிட்டு இருக்குது இடையில? ஆக்சுவலாக நம்ம அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு உண்டான ரேட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் மார்க்கெட் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஒரு 5 ரூபா அதிகபட்சமான 10 ரூபா. அது 10 ரூபாங்கிறது அதிகபட்சமாக தான் சொல்கிறேன். குறைந்தபட்சம் ஒரு 5 ரூபாய்க்குள்ளே தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்படி தீபாவளிக்கெல்லாம் அந்த ஃபண்டுலாம் நிறைய பேர் போடுவாங்க. அவங்களுக்குலாம் எது மாதிரி பாத்திரம், இது மாதிரி பாத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 200 கேட்பாங்க. அது மாதிரிலாம் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்களா? தாராளமாக கொடுத்துடலாம் சார். இப்போ எல்லாரும் மதுரையில் பொறுத்தவரை எல்லா ஐட்டமும் ஓரளவு நல்லா பண்ணுறாங்க. சில ஐட்டங்களை பொறுத்தவரை நம்ம கடையில் பொறுத்தவரை செட்டிநாட்டுக்கு உண்டான நல்ல குவாலிட்டியான பொருள் தான் நம்ம தரமான பொருள் தான் நம்ம தயார் பண்ணுறோம். ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே ஓகேண்ணா. நாம் என்னென்ன பொருளை உற்பத்தி பண்ணுறோம், என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதாவது மதுரையில் பொறுத்தவரை எல்லா ஐட்டமும் ஓரளவு நல்லா பண்ணுறாங்க. சில ஐட்டங்களை பொறுத்தவரை நம்ம கடையில் பொறுத்தவரை செட்டிநாட்டுக்கு உண்டான நல்ல குவாலிட்டியான பொருள் தான் நம்ம தரமான பொருள் தான் நம்ம தயார் பண்ணுறோம். இந்த பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் பீஸ் கணக்குங்களா இல்லை கிலோ கணக்கு இது மாதிரி எப்படிங்கண்ணா? ஆல்ரெடி எல்லாமே பீஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ அண்டா, அடுக்கு, பானை, குடம்னு எடுத்துட்டோம்னாலே பீஸ்ல போயிடும். இப்போ அண்டா, அடுக்கு, சம்படம் இது எல்லாமே நம்ம வந்து கிலோவில் கொடுத்துடலாம். ஓரளவு நார்மலான உண்டான சைஸ். ரொம்ப சின்ன சைஸ்ன்றது லேபர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு உண்டான சில ஐட்டங்கள் வந்து பீஸ்லையும் வருது. சில ஐட்டம் அதுக்கு உண்டான ரேட் ஆஃப் டிஃபரன்ஸ்ல கிலோ கணக்குலையும் கொடுக்குறோம். ஓகே ஓகேண்ணா. சரிங்கண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எவர்செல் இப்போ ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருப்பாங்க அல்லது மளிகை கடை வச்சுருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பாத்திர தொழில் ஆரம்பிக்கலான்னு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எது மாதிரி ஆரம்பிக்கலாம்? இதில் முதலீடு எவ்வளோ போடுற மாதிரி இருக்கும்? இல்லை, ஆக்சுவலாக சார் நல்லா பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். நல்ல தரமான பொருட்களை மட்டும். ஏன்னா சில்வர்னா ஒரே ஒரு மன ஓட்டம் என்ன இருக்குன்னா, ஏதோ கொடுக்குறாங்க, நிறைய தெரிக்குது, ஃபுல்லாக துருப்பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுக்குண்டான காரணம் என்னன்னா, அந்த மாதிரி தயாரிப்பாளருடைய தவறான ஒரு போக்குனால ஒட்டுமொத்தமாக ஒரு சிந்தனைக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கு. நம்ம கடையினுடைய ப்ராடக்ட் வந்து அந்த மாதிரி கிடையாது. நல்ல தகடு எடுக்கிறோம், நல்ல ஒரு லேபர்ஸ்க்கு உண்டானது நல்ல கொடுக்குறோம். மொழியா நம்ம எதிர்பார்ப்புக்கு உண்டான ஒரு ஃபினிஷிங்கை செட்டிநாட்டுக்கு உண்டான பாத்திரமா நம்ம கொடுக்கறதுனால அது மக்கள் மத்தியில் நல்லா ரீச்சாக இருக்கு. ஓகே ஓகேண்ணா. சரிங்கண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தீபாவளிக்கெல்லாம் ஃபண்டு நிறைய பேர் போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பாத்திரம், இப்போ இந்த குண்டானா நம்மகிட்ட ஒரு 100 பீஸ் 200 பீஸ் கிடைக்குங்களா? தாராளமாக கொடுக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி என்கொயரி கேட்குறாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம பண்ணுறதுக்கு முதல் வந்து அவங்க கேள்வி என்ன கேட்குறாங்க, அவங்களுடைய மன ஓட்டம் என்ன, எதுவுமே நம்மன்றதை ஒரு என்கொயரி பண்ணதுக்கப்புறம் அவங்க மன ஓட்டத்துக்கு தகுந்தவாறு முதல்லையா ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே பண்ணுறது வெறும் ஹாய்ன்றதை விட முதல்ல ஃபோன் பண்ணுங்கள். உங்களோட எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்னன்னு விவரத்தை சொல்லி என்ன ஃபங்க்ஷனுங்கிறத டீட்டெயிலாக சொல்லுங்கள். முதல்லையா உங்களுடைய பட்ஜெட்னு இருக்கும். எல்லாருமே வந்து நிறைய இப்போ ஒரு மேரேஜ் இருக்குன்னா நல்ல தரமாக செய்யணும்னு நினைக்கிறாள் இருக்காங்க. சில பேர் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக பண்ண முடியாது, லோ ப்ரைஸில் இருக்கணும், நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் நல்லா பெருசாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியும் கொடுக்குறோம். ஒன்று இப்போ வர்ற சட்டத்தில் பொறுத்தவரை தீபாவளி டைம்லாம் வருது ஆல்ரெடி. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உலகமே வியாபாரமயமாப்பட்டது. இன்னைக்கு நம்ம வியாபார சேனல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்திரம் தயாரிக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னா மதுரையில தாங்க இருக்கோம். மதுரையில வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி ஸ்பெஷலான பாத்திரம்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான பாத்திரங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க கேட்டரிங்க்கு தேவையான பாத்திரங்க, சமையலுங்களுக்கு எல்லா தேவையான பாத்திரங்களும் கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்க, வரக்கூடிய தீபாவளிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்,
ஒரு ஃபண்டுக்கு பட்டா சீட்டுக்கு இது மாதிரிலாம் gift கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பாத்திரம் மாதிரியே உங்களுக்கு 100 பாத்திரம்னாலும் 500 பாத்திரம்னாலும் நீங்க ஒட்டுக்கா வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த கடையோட ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உற்பத்தி ரேட்டுக்கே தந்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்திரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாத்திரம்லாம் கிலோ கணக்குலயும் தராங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீஸ் கணக்குலயும் இருக்கு. இவங்ககிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம் வீடியோல ஃபுல்லா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க கல்யாண சீர்வரிசையெல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்ஸ் ஒரு டைம் கிளம்பி நேரா வாங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா விலை கம்மியா நீங்க வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பாத்திர தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் ஒன்ஸ் ஒரு டைம் இவங்களோட ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க. இவங்க ஷாப் எங்க இருக்குன்னா மதுரையில தாங்க இருக்கு. இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், அட்ரஸ், லொகேஷன் மேப்பை எல்லாம் டிஸ்கஷன்ல கொடுத்துக்கிறோம். மேலும் நேர்ல வர முடியல, ஜக்கோட ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தூக்குப்பொனியோட ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கிலோ பாத்திரம் என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சுங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு கால் பண்ணுங்க. ஷாப் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா 10 to 8 வரைக்கும் இருக்கு. நீங்க அந்த டைம்ல எந்த டைம் வேணாலும் கால் பண்ணலாம். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உற்பத்தி ரேட்டுக்கே வாங்கலாம். இவங்ககிட்ட என்னென்ன பொருள் இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரையில தாங்க இருக்கு. ஆமாங்க, மதுரையில வந்து பாத்தீங்கன்னா கீதா மெட்டல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க பாத்தீங்கன்னா வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் பாத்திரங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா A to Z எல்லாம் மேனுஃபேக்சரிங் வண்டி ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா பாத்திரங்க வந்து கிலோ கணக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம், பீஸ் கணக்குல வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அது மாதிரி இருக்கு. வரக்கூடிய தீபாவளிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஆஃபர்ல நீங்க பாத்திரம் வாங்கணும்னா ஒன்ஸ் ஒரு டைம் இவங்க ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க. இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், அட்ரஸ் எல்லாம் டிஸ்கஷன்ல கொடுத்துக்கிறோம். மேலும் டீடைல்ஸுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் மூலியமா வாங்கணும்னாலும் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும். வித் பிரைஸோட எல்லா பாத்திரங்களும், அண்டா குண்டா பாத்திரங்க எது தேவைப்பட்டாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டுக்கே வாங்கலாம். வாங்க இவங்ககிட்ட என்னென்ன பாத்திரங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி தீபாவளிக்கெல்லாம் அந்த ஃபண்டுலாம் நிறைய பேர் போடுவாங்க. அவங்களுக்குலாம் எது மாதிரி பாத்திரம், இது மாதிரி பாத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100-200 கேட்பாங்க. அது மாதிரிலாம் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்களா? தாராளமாக கொடுத்துடலாம் சார். இப்போ எல்லாமே நம்மகிட்ட உள்ள மேனுஃபேக்சரிங் உண்டானதில் நம்ம வந்துட்டு இருக்கு, சரக்கு வந்துட்டு இருக்கு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய மன ஓட்டம்னு ஒன்று இருக்கு. சில பேர் வந்து நல்ல பொருளாக கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் இருக்கு. இல்லை காம்ப்ளிமெண்ட்ஸ் கான்செப்ட். ரெண்டாவது வந்து இப்போ தீபாவளி ஃபண்டுக்கு வந்து நல்லா பெருசாக கொடுக்கணுங்க, வாங்குறவங்களுக்கு ஒரு நிறைவாக இருக்கணும், ஆனால் நமக்கு உள்ள ஒரு ரேட் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலும் அந்த மாதிரி உள்ள ஐட்டமும் நம்ம வச்சுருக்கோம். நம்ம இப்போ எடுத்துட்டோம்னா ட்ரம்மு இந்த மாதிரிலாம் இருக்குது. அது ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் காமிக்கிறேன். அது ரேட் கம்மியாகவும் இருக்கும். அதுக்காக லோ காஸ்ட் கிடையாது, லோ குவாலிட்டி கிடையாது, நல்லாயிருக்கும். நார்மலாக யூசேஜுக்கு உண்டானதுக்கும் நல்லாயிருக்கும். அதுபோக தரமான ஐட்டமும் நம்ம பட்டையில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு உண்டான பொருளும் நான் வச்சுருக்கேன். ஓகே ஓகே. தாராளமாக அதே மாதிரி உள்ளவங்க எந்த ஊர்லேருந்து பேசினாலும் தாராளமாக ஃபோன் பண்ணுங்க, பேசுங்க. உங்களுக்கு உண்டான டைமிங் வேணும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட குவான்டிட்டி இருக்குது. ஒரு ஆள் பொறுத்தவரை 100 பீஸ் வேணும்பாங்க. சில பேர் வந்து 200 பீஸ் 500 பீஸ் வேணும் அப்படின்னாங்கன்னா அதுக்குண்டான அந்த பீஸுக்கு உண்டான டைமிங் இருந்தால் தான் நம்ம ப்ரிப்பேரிங் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான இதாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நிறைய பேர் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து தீபாவளி டயத்தில் ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு அடுத்து ஃபண்டுக்கெல்லாம் போடணும், இப்போ நம்ம பேர்லாம் கம்பெனி பேர் போடலாம், இப்போ இந்த வருஷம் தான் நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம், அதனால நம்ம பேர் வந்து போட்டு கொடுக்கலாமா, அவங்க கம்பெனி பேர் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பொருளை பார்க்குறப்போ வந்து எங்களுக்கும் ஒரு சீட்டு சேர்றதுக்கு உண்டான ஒரு கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கும். பாத்திரங்கள்லாம் அவங்க பேர் போட்டு தர மாதிரி தாராளமாக போட்டு கொடுக்கலாம். தாராளமாக போட்டு கொடுக்கலாம். குறைந்தது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100 பீஸுங்கிறது ஒரு 5 ரூபாய் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துடலாம். 100 பீஸுக்கு கீழே வரப்போ கொஞ்சம் கூடுதலாக வரும். இதே இது வந்து நிறைய இப்போ தீபாவளிக்கு உண்டான ஒரு தீபாவளியை தவிர்த்து வந்து ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷனு, வளைகாப்பு ஃபங்க்ஷனு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு உண்டான அழைப்புதலோடு கொடுக்கணும் அப்படின்னாலும் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்கலாம். 500 பீஸுக்கு மேலே போயிட்டால் 5 ரூபாய் கிடையாது, 4 ரூபாய் தான். ஓகே ஓகேண்ணா. ஒரு பீஸுக்கு பொறுத்தவரை பிரிண்ட்டுக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொருள்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க. அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் எவர்சல் ஐட்டம் தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் நிறைய பேர் கேட்காதீங்க, ஒன்றும் ரேட்டு சொல்லலை அப்படின்னு கேட்காதீங்க. இதில் சைஸ் வேறிய எடை கணக்கில் பீஸ் கணக்கில் எல்லாம் இருக்குது. மேலும் டீட்டெயில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நேராக வந்து மதுரை வாங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், லொக்கேஷன் மேப்பு எல்லாம் டிஸ்கஷனில் கொடுத்துக்கிறோம். மேலும் டீட்டெயில்ஸ்க்கு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்
ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். அப்படி இல்லைன்னா வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 7 வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும், ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம் வேணும், ஒருத்தருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ கம்பெனிக்கோ ஒரு போனஸு வேலை செய்கிறவங்களுக்குலாம் ஒரு கிஃப்ட் ஐட்டம் கொடுக்கணும்னாலும் 100 பீஸ் 500 பீஸ்னாலும் ஃபுல் ஸ்டாக் எல்லாமே இருக்குங்க. வெரைட்டிஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இதுவுமே பீஸ் கணக்கு இருக்குது, கிலோ கணக்குலேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். மேலே டீட்டெயில்ஸ்க்கு நேரில் வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைனில் எப்படி நான் சப்போர்ட் பண்ணுறீங்க கால் பண்ணால்? எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க. பட் அந்த டைமிங் வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே கால் பண்ணுங்க தாராளமாக. 10 மணிக்கு போனுங்க. நைட்டு சாயந்தரம் வந்து ஒரு 8 மணி, அதிகபட்சம் ஒரு 8 மணி வரை என்கொயரி கேளுங்க தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் கேட்குற சில தகவல் மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தவாறுக்கு உண்டான உங்களுடைய மன ஓட்டத்துக்கு தகுந்தவாறு உண்டான பீஸ் வந்து சாம்பிள் அனுப்புவோம். அதெல்லாம் நீங்கள் ஓகே பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் போடணும், பேர் போடணும் அப்படிங்கிற மாதிரினா டிசைனிங் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு அனுப்புவோம். ஓகே ஓகே, அந்த அனுப்புவோம். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே பண்ண சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து ப்ராசஸே பண்ணுவோம். பார்சல் போட்டு நீங்கள் பார்சல் போட்டு பேக் பண்ணி அதுக்குண்டான லாரி ரசீது இங்கே ஆல்ரெடி பக்கமாக இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டில் போட்டுடலாம். இதை தவிர்த்து எனக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் வந்து கொரியர் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு உண்டானது கொரியர்லாம் பண்ணி ரிசிப்ட் உங்களுக்கு போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம். மொத்தத்தில் சரக்கு உண்டான ட்ராக்கிங் வந்து உங்களுக்கு வந்துடும், நோ ப்ராப்ளம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நேரில் வர முடியாதீங்க, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட்டு ஒரு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதேமாதிரி பாத்திர தொழில் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் ஒரு டைம் நேரில் கூட விசிட் பண்ணி ஒரு ஐடியாக்கோசரம் கூட வந்து பார்க்கலாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் பண்ண மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் யூஸ் ஆகட்டும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ். டயத்தில் வந்து நிறைய பேர் வந்து அண்டா அடுக்கு இந்த மாதிரி வந்து சிங்கிள் பீஸாக வந்து நம்ம எங்களுக்கு தேவைப்படுது, ஆர்டர் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நம்ம கொடுக்கலாம். சொல்லுங்கள் சார். இப்போ இந்த பொறுத்தவரை அண்டா பொறுத்தவரை எடுத்துட்டோம்னா இது மாதிரி ஃபேன்சியாகவும் இருக்குது. இப்போ எப்பவுமே ரெகுலராக உள்ளது வந்து பெரும்பாலும் வந்து அண்டா போடுறாங்க, எல்லாருமே போடுறாங்க. நம்மகிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நல்ல தகடு, நல்ல குவாலிட்டியான ஒரு தகடில் தான் நம்ம போடுவோம் ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ரெண்டாவது நம்ம ஒரு கஸ்டமைஸாக வந்து நல்ல எதிர்பார்க்காங்க, நல்ல குவாலிட்டி இருக்கணும், ஃபினிஷிங் இருக்கணும், தெறிக்கக்கூடாது, துருப்பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்குள்ளதுக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறோம். அந்த ஒரு தரமான பொருள் செட்நாட்டுக்கு உண்டான பொருளுங்கிறத விட அதுக்கு உண்டான நம்ம தயாரிப்பு நம்மகிட்ட இருக்கும். அதனால் கொஞ்சம் ரேட்டு கூடுதல் அப்படின்றது நினைக்காதீங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்பி வாங்குறதுக்கு நம்ம கடைக்கு தாராளமாக வரலாம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டுக்கு ஒரு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தியான ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னா, கிஃப்ட்டை கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து மக்கள் விரும்புவாங்க, உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு சிம்பாலிக்காக. இப்போ அடுத்த பொருள் என்னென்ன பார்க்கலாம். இப்போ இந்த அண்டாலே பொறுத்தவரை முதல் உங்கள்கிட்ட காமிச்சேன். இதில் பொறுத்தவரை இப்போ நிறைய பேர் வந்து ஃபேன்சியாக டென்டிங்காக கேட்குறாங்க. எங்கள் அண்டா வந்து ரொம்ப நார்மலாக வந்து பிளேனாக இருக்குது, கொஞ்சம் ஃபேன்சியாக இல்லையா அப்படின்னா அதுக்காக இன்னைக்கு உண்டான டென்டிங்கில் இது மாதிரி கோடு போட்டு இந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி போட்டு நம்ம கொடுக்குறோம். ஃப்ளவர்ஸ். ஆமாம். இப்போ சொல்ல சரி, இது ஃப்ளவர்ன்ட்டிங்க. இதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜான்னு என் பேர் இருக்குது, என் பேர் கம்பெனி பேர் போட்டு கொடுப்பீங்களா? தாராளமாக போட்டு கொடுக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பிரிண்டிங் எடுத்துட்டோம்னா பிரிண்டிங் உண்டான சார்ஜபிள் தான் தனி. அது வந்து ஒரு பீஸ் கிட்ட நார்மலா பீஸ் செட் எடுத்தீங்கன்னா 5 ரூபாய். இப்ப இதே இது வந்து நீங்க அண்டா வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா மொத்தத்துல ஒரு 100 பீஸ் வாங்கணும், எங்க கம்பெனி பேர் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா என்ன கிலோ வருதோ அந்த கிலோக்கு உண்டானது எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் தான். எக்ஸ்ட்ரா 10 ரூபா பீஸ் கணக்கு தான். பீஸ் கணக்கு தான். அதாவது என்ன கிலோ இருக்கோ கிலோக்கு உண்டானதுக்கு. இப்போ ஒரு 50 கிலோ சரக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அண்டா அந்த மாதிரி உதிரி பீஸுக்கு சிங்கிள் பீஸ்க்கு பொறுத்தவரை பீஸ் 5 ரூபாய் தான். இந்த ஆல்ரெடி இந்த அண்டா பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி ஃபேன்சியா வந்து கொடுக்கலாம், நல்லா இருக்கும். ஓகே ஓகே. நான் அடுத்ததுன்னா இது ஆக்சுவலா வந்து இண்டக்ஷன் பேசிக் உண்டான அடுக்குங்க. இது இது இண்டக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமா கேஸ் நார்மலா உள்ளதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பெரும்பாலும் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு கம்ஃபர்டபுளானது. இப்போ நார்மலா அண்டா அடுக்குன்னா ஒரு மாதிரி லேசா தலையாட்டு மாதிரி அடுக்கு. இது கச்சின் வச்சிங்க அப்படின்னு தாராளமா வந்து இதுல வந்து சைஸ் வேரியா இருக்கு, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் பெருசு வரை இருக்கு. இதுல ஆக்சுவலா மொத்தம் 14 சைஸ் இருக்குங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் நல்லது. ஏன்னா நம்ம ஒரு செட்நாட்டுக்கு உண்டான ஒரு பொருள்னால நல்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஆக்சுவலா நம்ம கடையில் பொறுத்தவரை காரைக்குடி செட்நாட்டுக்கு உண்டான பாத்திரத்துக்கு உண்டான தயாரிப்பு வந்து காரைக்குடியில் போய் தான் வாங்கணுன்றதை விட நம்ம மதுரையிலே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்குண்டான தேடல் உள்ளவங்க, ரசனை உள்ளவங்க தாராளமாக நம்ம கடைக்கு நம்பி வரலாம். இப்போ நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து இங்கே காரைக்குடி தயாரிப்பு தான். இங்கே வந்து மதுரையில் தயாரிப்பு எங்கேயுமே கிடையாது. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நெய்வாலின்னு சொல்லுவோம். நெய்வாலி. இது பொறுத்தவரை நம்ம நார்மலாக வீட்டில் ஒரு சட்னியோ
சட்னியோ ஒரு சின்ன இதை வச்சு வீட்டில் நம்ம வீட்டுக்கு முன்னாடி அழகாக வச்சு எடுக்கிறதுக்கு உண்டான அருமையான ஒரு இது தயாரிப்பை பொறுத்தவரை காரைக்குடி தான். நம்ம அங்கே உள்ள லேபர் வச்சு தான் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். நம்ம கடையினுடைய பெரிய விஷயமே வந்து நம்ம கடையினுடைய நம்மளுக்கு பிராண்ட் இது செல்வான்னு இருக்கும். நம்ம பிராண்ட் நேம்லயே வந்து செல்வா அப்படின்னு தான் நம்மளுடைய பேரு. இது நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிநாடுடைய தரம் வந்து நம்மகிட்ட இருக்கும். இது நாங்கள் ஸ்டிக்கராக ஒட்டுறதுங்கிறத விட அதுக்குண்டான ஒரு தரத்தோட இருக்கும். 100% மாதிரி இருக்கும். ஆமாம். இதுலயே வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா சைஸ். இது வந்து நெய்வாலின்றது பொதுவாக வந்து வீட்டு பர்பஸுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு தேங்காய் சட்னி இதெல்லாம் வச்சு நம்ம டேபிளில் வச்சு வைக்கிறதுக்கு உண்டான இந்த மாதிரி சைஸ் வந்து எங்கேயுமே மதுரையில் கிடைக்காது. காரைக்குடி தயாரிப்பு அங்கே உள்ளதை வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகே ஓகே. இந்த ஒரு ஐட்டம் இருக்குது. இதுலேயே வந்து நிறைய பேர் வந்து நம்ம நிறைய ஃபங்க்ஷனுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நிறைய இதுக்கு வந்து அங்கே காரைக்குடி பக்கம் நிறைய வாங்குறாங்க. இப்போ ஆல்ரெடி இதே பக்கெட்டு இது வந்து சாம்பார் பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க பொதுவாக. இது சாம்பார் பக்கெட்டுங்கிறது பொதுவாக எல்லார்ட்டையுமே மதுரையில் பொறுத்தவரை சென்னையிலேருந்து ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. ஆனால் அதனுடைய குவாலிட்டி பொறுத்தவரை கொஞ்சம் அதுவும் நல்லா இருக்கும். பட் ஆனால் செட்டிநாடு தரமாக வேணும்னு சொல்லி கேட்குற ஆள் இந்த மாதிரி உள்ளதுக்கும் வாங்கலாம். இப்போ இது அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் அதில் ஃபுல்லாக ஆல்ரெடி இரும்பு கம்பி இருக்கும். இதில் ஆல்ரெடி எதுவுமே இருக்காது. மேலே இருக்கு பார்த்தீங்களா எல்லாமே எஸ்எஸ் கம்பி. ஆமாம்மா. இது கீழே பொறுத்தவரை பாதத்தில் இருக்காது. ரெண்டாவது குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் கேட்குற மாதிரி துரு பிடிக்காது, தெரிக்காது. அந்த மாதிரி ஒரு குறைபாடு இல்லாமல் ஒரு தரமான பொருள் வாங்கணும்னா நம்ம இப்போ சைஸுக்கு வரலாம். இந்த சைஸ் பொறுத்தவரை நம்மளோட 3 சைஸ் இருக்குது. 7ஆம் நம்பரு, 8ஆம் நம்பரு, 9ஆம் நம்பர், மொத்தம் 3 சைஸ் இருக்குது. இது காரைக்குடிக்கு உண்டான பொருள் வாங்கணும் அப்படின்னு ஒரே மாதிரி பீஸ் 100 பீஸ் 200 பீஸ் நல்லா வேணுங்க அப்படின்னா தாராளமாக வரலாம் நீங்கள். இதுவுமே வந்து காரைக்குடி வல்ல அரைவாளின்னு சொல்லுவாங்க, அதாவது பூவாளின்னு சொல்லுவாங்க பொதுவாக. வந்து இதுவுமே பக்கெட் பேட்டர்ன் தான். இந்த மாதிரி உள்ளது காரைக்குடியில் இருக்கும். அந்த காரைக்குடி பொருள் இங்கே நம்ம கடையில் வந்து நீங்கள் தாராளமாக கஸ்டமைஸ் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்களா, இந்த ஃபினிஷிங் வந்து அவ்வளோ பக்காவாக இருக்கும். இது நம்ம நார்மலாக வீட்டுக்கு உண்டான சாம்பார் சட்னிக்கு உண்டான டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் மெயின். ரெண்டாவது ஒரு கோயிலுக்கு போகிறதுனாலும் ஒரு திங்ஸ் வச்சு கொண்டு போகிறதுக்கு உண்டான அருமையான ஒரு பொருள். இதுலையுமே ஆக்சுவலாக சிறுசு பெருசு எல்லாமே எல்லா சைஸ்லையும். ஆமாம். இது ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிலோ வந்து 550 ரூபா. கிலோ 550 ரூபா. 550 ரூபாயான்னு நினைக்காதீங்க. வெயிட் வாய்ஸ் என்ன வெயிட்டோ வெயிட்டுக்கு உண்டான காஸ்ட் தான் வாங்க போறீங்க. இப்போ இதே இதில் வந்து சாம்பார் பக்கெட் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த இருக்கு பார்த்தீங்களா. இந்த பக்கெட் பார்த்தோம் அப்படின்னா 480 ரூபாய் தான் கிலோ. 480 ரூபா தான் கிலோ வந்து 480 ரூபாய் தான். இந்த நெய்வாலி எடுத்துட்டோம் அப்படின்னா 160 ரூபா தான் பீஸே 160 ரூபா. பீஸ் 160 ரூபா தான். நல்லா இருக்கும் உங்களுக்கு. எது வேணும்னாலும் தாராளமாக ஒரு ஹோட்டல் கேட்ரிங்க்கு உண்டான ஒரு பர்பஸ்க்குனாலும் சின்ன அழகாக வச்சு டேபிளில் வச்சு கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல அருமையான பீஸும் குவாலிட்டியும் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து காரைக்குடி பக்கத்துக்கு உண்டான மரவின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சிறுசுலேருந்து பெருசு 4 சைஸ் வருது. ஆக்சுவலாக இந்த பார்த்தீங்க இல்லையா, இதில் வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி போட்டிருக்கோம், பிளேனாகவும் வரும். இது வந்து மொத்தம் உங்களுக்கு வந்து ஒரு 4 சைஸ் வருது. 160 கிராம்லேருந்து 200, 1/4 கிலோ, 300, இப்போ ஒரு 4-5 சைஸ் வருது. இதில் சில பேர் வந்து ஃபங்க்ஷன் இதெல்லாம் எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னு கேட்குறத விட ஒரு முன்னாடி வந்து பூஜை இதுக்கு பொறுத்தவரை கொண்டு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் பூக்கூட மாதிரி பெருசாக வாங்கிட்டு போவாங்க. செட்டிநாட்டு பக்கம் பொறுத்தவரை இது என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு தேங்காய் பழம் அழகாக வச்சு இதை கொண்டு போய் அழகாக கொடுத்துட்டு அப்படியே இதை வாங்கிடுவாங்க. இது ஒரு நல்லாவும் இருக்கும். எல்லா பர்பஸுக்குமே இது ஆயிக்கிறோம். இதெல்லாம் ஒரு கோயிலுக்கு ஃபங்க்ஷனுக்கு இது மாதிரி தாராளமாக வாங்கிக்கலாம். ரெண்டாவது வந்து இது நிறைய போயிட்டு இருக்கு. 500 பீஸ், 1000 பீஸ், 2000 பீஸ்னு போயிட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவங்க வந்து தரமான பொருள் வாங்கணும்னா நம்ம கடைக்கு நம்பி வரலாம். சரி. பவாலின்னு சொல்லி பேரு, ட்ரம்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு இப்ப நம்ம வீட்டு பர்பஸ்க்கு வந்து நார்மலா எடுத்துட்டோம் அப்படின்னா அரிசி பருப்பெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 5 கிலோல இருந்து 25 கிலோ கெப்பாசிட்டிக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இது வந்து கிலோ வந்து 250 தான். ஆக்சுவலா வந்து 250 தான் கிலோ ரேட்டு. என்ன வெயிட்டோ அந்த வெயிட்டுக்கு உண்டான காஸ்ட் தான். நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த பீஸ் பொறுத்தா இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா அடுத்து தீபாவளி டைமிங்ன்றதுனால நிறைய பேர் கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கணும், ரேட்டு கம்மியா வேணும் அப்படின்னு சீப்பனா விரும்பணும் அப்படின்னா ஒரு 500 ரூபா 600 ரூபாய் பட்ஜெட்லன்னா அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்தவாறுக்கு உண்டான சைசிங் இருக்கு, பாத்துக்கலாம். கிலோ 250 ரூபா தான். கிலோ 250 ரூபா. என்ன வெயிட்டோ வெயிட்டுக்கு உண்டான காஸ்ட் தான். இதுல நிறைய பேர் வந்து அடுத்து தீபாவளிக்கு உண்டானது நிறைய சிங்கிள் பீஸ் வேணும்னு சொல்ற மாதிரி விரும்புவாங்க. அப்படி விரும்புறாங்க அப்படின்னா டைமிங் வேணும்.
ஒரு நிறைய பீஸ் வேணும், ஒரு 200 பீஸ் வேணும், 300 பீஸ் வேணும்னா தாராளமாக கொடுக்கலாம். பட் அது ஒரு 20 நாள்லேருந்து ஒரு 25 நாள் வேணும். அதனால் தீபாவளி நெருக்கிற கொஞ்சம் ஷார்ட் பீரியடில் இருக்கிறதுனால ஆர்டர் கொடுக்குற ஒரு விஷயங்க கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் அட்வான்ஸப்லாம் ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்டர் கொடுத்தான ஒரு இனிஷியல் அமௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆர்டர் வந்து புக்கிங் பண்ணி. இது ஆக்சுவலாக வந்து காரைக்குடியில் உள்ள செட்டிநாட்டு உள்ள தெக்னூர் பானைன்னு சொல்லுவாங்க. அங்கிட்டும் போகும், பட் இங்கிட்டு நம்ம ஏரியா பக்கமும் போகுது. இது வந்து பெரும்பாலும் கோடு போட்டுன்னா செட்டிநாடு பக்கம் வந்து பிளேனா தான் விரும்புவாங்க. அவங்க ரசனைக்கு பிளேன் தான் விரும்புவாங்க. நம்ம ஏரியால கொஞ்சம் ஃபேன்சியா விரும்புறதுனால இந்த மாதிரியும் போட்டு கொடுக்குறோம். நம்ம ஸ்பெஷல்ங்கிறத விட நம்ம ஸ்பெஷலுக்கு ஏற்ற குவாலிட்டி இருக்கும், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. கிலோ ரேட்டு தான் ஆல்ரெடி. இந்த ஃபேன்சியான கிலோ வந்து 450 ரூபா. இந்த ஃபேன்சி கோடு இல்லாமல் வாங்கினீங்கன்னா 440 ரூபா கிலோ. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறையா பாத்திரங்க இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் காமிக்க முடியாத. ஒன்ஸ் ஒரு டைம் மதுரையில் விசிட் பண்ணி பாருங்கள். நேரில் வர முடியாதீங்க, ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் சின்னது பெருசு எல்லா ஐட்டமும் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாரும் பஜாரில் பொறுத்தவரை நிறைய பேர் வச்சுருப்பாங்க குடன்றது. எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கோ வீட்டு பர்பஸுக்கோ உண்டானது குடன்றது ஒரு அவசியமான ஒரு பொருள் தான். அதில் ஒன்றும் தண்ணிப்பான மாதிரி குடங்கிறது அவசியம்தான். ஒரு வீட்டுக்கு உள்ளே போகிறதா இருந்தாலுமே குடத்தை வச்சு தான் உள்ளே போகிறாங்க. முதல்ல பானைன்றதை விட குடம் அவசியம். அந்த வகையில் பொறுத்தவரை நம்மகிட்ட உள்ள பொருள் பொறுத்தவரை குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபினிஷிங்கு இந்த குவாலிட்டி வந்து யார்ட்டுமே இங்கே இருக்காது. நம்மளை வந்து A1 நல்ல ஒரு குவாலிட்டியில் தகடுலையும் சரி, அந்த வெல்டிங்லாம் தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஃபினிஷிங் நல்ல குவாலிட்டியில் இருக்கும். A1 நம்மகிட்ட வாங்குறவங்க வந்து நல்ல திருப்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்குறவங்க வாங்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன் டைமில் நேராக வந்து பாருங்கள். இன்னைக்குள்ள இல்லை வடச்சட்டின்னு வந்து நிறைய பேர் வாங்குறாங்க வீட்டு பர்பஸுக்கு. நார்மலாக வந்து லைட் வெயிட், ஆக்சுவலாக நானுமே வச்சிருக்கேன் லைட் வெயிட்டாக. இது வந்து கொஞ்சம் நல்ல வெயிட்டாக இருக்கும். சில பேர் கேட்குறாங்க அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளதுக்கு இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்குதுங்களா, நார்மல் ஸ்டீலை விட அடியில் உள்ளதுக்கு ஒரு 3 லேயர் வந்து பாட்டம் மாதிரி கொடுத்துருக்கோம். நாங்கள் ஹெவியாக கொடுத்துருக்கோம். நல்ல மெட்டல். இந்த ஃபினிஷிங் பார்த்தாலே தெரியும். இது நார்மலாக வந்து மற்றவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா பீஸ் நம்மகிட்ட வாங்கி ஆல்ரெடி ரீட்டைல் கடைக்காரங்க வந்து ரேட்டு கூட தான் போடுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஹோல்சேலில் என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அந்த காஸ்ட்டுக்கு ரீட்டைலில் கொடுக்கணும், நல்ல தரமான பொருளாக. இப்போ இந்த பீஸினுடைய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 13 ரூபா உங்களுக்கு போட்டிருக்கோம். 613 ரூபா போட்டிருக்கோம். பட் நம்ம வந்து கிலோ வந்து 650 ரூபா தான். என்ன வெயிட்டோ இதில் வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு 9 சைஸ் இருக்கும். இந்த பார்த்தீங்க அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஃபுல் சைஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த இது பொறுத்தவரை உங்களுக்கு மொத்தம் 9 சைஸ் இருக்கு. இப்போ நீங்க பெருசு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா முதல்லையா அடுத்து இப்போ தீபாவளி டைம் ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிக்கிறதுனால பெரும்பாலும் வீட்டில் பொறுத்தவரை முறுக்கு அதிரசம் இந்த மாதிரி போடுறதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் பார்க்குறோம் அப்படின்னா நல்ல பொருளாக வாங்கணும், நல்லா அடிப்பிடிக்காம ஒரு பலகாரம் சுடணும் அப்படின்னு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு உள்ளவங்க தாராளமாக வாங்கலாம். இதுலேருந்து சிறுசுலேருந்து இன்னும் பெருசு மொத்தம் 9 சைஸ் இருக்குது. வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். பொருள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே ஓகே. இது வந்து ஆல்ரெடி அரைச்சப்படம்னு சொல்றது. நம்ம நார்மலாக வந்து செட்டிநாட்டுக்கு உண்டான உயரச்சப்படம் சொல்கிறோம். இது அரைச்சப்படம்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வாங்கி உள்ள வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சைஸாகவும் வாங்குறாங்க. இதில் மொத்தம் வந்து உங்களுக்கு ஒரு 9 சைஸ் இருக்குது. பொருள் பொறுத்தவரை நல்லா ஃபினிஷிங் நம்ம பட்டறையில் கொடுத்து பண்ணுறதுனால மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நல்ல குவாலிட்டியான பொருளாக தான் இருக்கும். இப்போ இதே இது வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. ஒரு மேரேஜ் ஒரு வளகாப்புக்குள்ளது ஒரு 150 ரூபானாலும் நல்ல பொருளாக கொடுக்கணுங்க அப்படின்னா தாராளமாக போட்டு மேலே வந்து அழகாக வந்து வளகாப்புக்கு உண்டான ஒரு குழந்தை தவழ்கிற மாதிரி போட்டு வளகாப்புக்கு உண்டான ஃபங்க்ஷன் போட்டு நல்ல ஒரு ஞாபகார்த்தமாக உள்ளதுக்கும் நம்ம ப்ரெஸ் கொடுக்கலாம். சரி, இதெல்லாம் இது வந்து ஆல்ரெடி பாத்திரம் கழுவி போட்டு வைக்கிறதுங்க. நம்ம வீட்டில் பொறுத்தவரை பாத்திரம் கழுவி கீழே நேரம் பெரும்பாலும் வைக்கிறது இல்லை. பெரும்பாலும் ஒரு ஸ்பேஸ் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு உண்டான ஒரு சைஸு. இதில் வந்து ஸ்மால் மீடியம் பிக்னு மொத்தம் 3 சைஸ் வருது. கிலோ வந்து 260 ரூபா தான் கிலோ ரேட்டு. இதுவும் கிலோ கணக்கு. கிலோ வந்து 260 ரூபா தான். என்ன வெயிட்டோ வெயிட்டுக்கு உண்டான காஸ்ட் தான். இந்த உங்களுக்கு ஆக்சுவலா சைஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுலயே சின்னதுல இருந்து சிறுசு மீடியம் பெருசு 3 சைஸ் இருக்கு. இதுல வந்து இந்த 3 சைஸ் இருக்கு. இது போக பாத்திர ஸ்டாண்டுன்னு சொல்லி இருக்கு. ஆக்சுவலா அதுவுமே இந்த செல்ஃப்ல வச்சுட்டு ஃபுல்லா பாத்திரம் டம்ளர் இதெல்லாம் போட்டு வைக்கணும் அப்படின்னா அதுவுமே நம்மகிட்ட கிலோ நம்மகிட்ட இருக்கு. வந்து டைரக்டா வந்து பாக்குறவங்க வந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலா சார் இது வந்து கொஞ்சம் நல்லா ஃபேன்சியா இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து நான் வீட்டு பொண்ணுக்கு வந்து
கல்யாணத்துக்கு வந்து வைக்கணும், ட்ரம் வைக்கணும். ட்ரம் வந்து நார்மலாக சொருகு செட்நாட்டுக்கு உண்டான ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது நான் உள்ளே இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸபிளாக வந்து கொஞ்சம் இன்னைக்கு உண்டான டென்டிங்கில் நல்லா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து 6ஆம் நம்பர் இருக்கு. 6ஆம் நம்பர்லேருந்து 16ஆம் நம்பர் வரை இருக்கு. ஓ, இதுல இருந்து சின்னதுல ஆமா, இது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோல இருந்து ஒரு 4 கிலோ 5 கிலோ அது பிடிக்குது. நல்லா இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா குவாலிட்டியா இருக்கும். ரெண்டாவது 2 பக்கம் கைப்பிடி இருக்கும். மேல எடுக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும். கிலோ வந்து 475 ரூபாய். நல்லா இருக்கும். இதுல உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ உங்க சைஸ் கெப்பாசிட்டிக்கு உண்டானது தாராளமா கொடுத்துக்கலாம். இதெல்லாம் என்ன ஐட்டங்கண்ணா? இது வந்து ஆல்ரெடி சம்படங்க. அப்ப ஆக்சுவலா நிறைய பேர் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு, ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கணுங்க, நல்லா இதா கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து நம்ம நார்மலா உள்ளது கிலோ ரேட்ல தான் போட்டு கொடுக்கணும். கிலோ வந்து 350 ரூபா. ஆமா, ஆக்சுவலா இதுல வந்து சைஸ் வந்து 200 கிராம்ல இருந்திருக்கு. 200, 1/4 கிலோ, 300, 350ங்கிறது இருக்கு. இது பெரும்பாலும் வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கும். பேசிக் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் கான்செப்ட்டுக்கு நல்லா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி ஃபண்ட் ஷீட்டுக்கு இது மாதிரி கூட எல்லாம் கொடுக்கலாம். இது 200ல இருந்து ஒரு அதிகபட்சமா 450 கிராம் வர சைஸ் இருக்கு. ஒரே மாதிரி வீட்டு பர்பஸ்க்கு நார்மலா வந்து ஒரு 6 பீஸ் வேணும் அப்படின்னா தாராளமா வரலாம். கிலோ 350 ரூபா தான் எடுத்துக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா கோயில் ஃபங்க்ஷனுக்கு ஒரு 500, 1000 பீஸ் வேணும்னாலும் நம்ம கொடுக்குறது தாராளமா வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாம்பே ஐட்டம் தான், பட் இருந்தாலும் காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு உண்டான ரேட் சீப்பனுக்கு உண்டான ஐட்டம் அது. ஓகே. அடுத்து என்ன பார்க்கலாம்? இது வந்து ஆக்சுவலா வந்துங்க நிறைய வந்து மசாலா டப்பான்னு சொல்லுவாங்க. மசாலா ஜாமான்லாம் போட்டு வைக்கிறதுக்கு உண்டான சமையல் ரூமுக்கு உண்டான ஒரு சைஸ் பெரும்பாலும் இருக்கும். இது இன்னைக்கு உண்டான ஒரு ட்ரெண்டிங்ல வந்து நல்லா ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா மாடல் பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பிளேட் வச்சிருக்கோம். இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டா உங்களுக்கு ஒவ்வொரு பீஸ்லயும் உள்ள என்ன பொருள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான உங்களுக்கு தெரியும். எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருப்போம். ஆமா, இது நல்ல வித்தியாசமா இருக்கும் இந்த ஐட்டம். இது நல்லா போயிட்டு இருக்கு. இந்த ஐட்டம் பொறுத்தவரை உங்களுக்கு 750 ரூபா வரும் பீஸ். 750 ரூபா தான். 750 ரூபா நல்ல டென்டிங்கா இருக்கு. யாருக்கா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கோ யாருக்கா ஒரு ஆளுக்கு ஒரு கிஃப்டா கொடுக்கணும்னா கூட அவங்களுக்கு கொடுத்தாலும் ஒரு ஞாபகத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு ஐட்டமா இருக்கும். ஓகே. இது என்ன கிஃப்ட் ஐட்டம்னா? அதாவது இது வந்து ஆல்ரெடி பிறந்த குழந்தைகளுக்கு வந்து இப்போ பிறந்த குழந்தைகளுக்கு போய் பார்க்க போறோம், ஒரு ஞாபகார்த்தமா ஏதாவது ஒன்று கொடுக்கணும். நிறைய பேர் வந்து ஒரு திங்ஸ் வந்து வாங்கிட்டு போவாங்க, அதே திருப்பி வாங்கிட்டு போறதுக்கு வித்தியாசமான பொருள் அவங்க டெய்லி அந்த குழந்தைக்கு உண்டான யூசேஜுக்கு உண்டான ஒரு பொருளை கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுல ஒரு என்ன பியூட்டின்னு கேட்டா குழந்தைகளை அட்ராக்டிவ் பண்ற மாதிரி பிறந்த குழந்தையில இருந்து கரெக்டா ஒரு வருஷம் வரை யூஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு சைஸ். காரணம் என்னன்னு கேட்டா நல்ல ஒரு தட்டு, ஒரு குழந்தைக்கு உண்டான கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு 4 திங்ஸுக்கு உண்டானது இருக்கு. இதுல எல்லாமே வந்து மிக்கி மவுஸ் படம் போட்டிருக்கும். குழந்தைங்கள வந்து அட்ராக்டிவ் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது நல்ல குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். நல்லா மொத்தமா. ஆமா, இந்த 4 பீஸே வந்து உங்களுக்கு வந்து 350 தான். வெறும் 350 ரூபா தான். 350 ரூபா தான். இதுல ஒரு விஷயம் என்னன்னா நீங்க நார்மலா கொண்டு போய் கொடுக்கறதுக்கு விட நீங்க ஒரு துணி ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கூட ஒரு 6 மாசம் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. பட் ஆனா இது அப்படி கிடையாது. அது உங்க லைஃப் லாங்னாலும் ஞாபகார்த்தமா இருக்கும். நல்ல அது மாதிரி ஒரு கிஃப்டா பண்றதுனாலும் தாராளமா வந்து வாங்கிட்டு போகலாம். இதுவுமே ஆக்சுவலா வந்து உங்களுக்கு பவாலின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம உங்களுக்கு ஒரு ஐட்டம் காமிச்சோம் பாத்தீங்களா, அந்த ஐட்டத்தை விட அதுக்கு அடுத்த குவாலிட்டி, அதாவது கொஞ்சம் மாடலா கொஞ்சம் ஃபேன்சி, அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா பினிஷிங் வேணும், கொஞ்சம் அட்ராக்டிவா வேணும் அப்படின்னா அது உங்களுக்கு எடுத்தது உங்களுக்கு 250 தான். இது வந்து 30 ரூபாய் தான் கூட, 280 தான் கிலோ. 280 ரூபா தான் கிலோ. என்ன வெயிட்டுக்கு உண்டான காஸ்ட் தான். இதே மாதிரிதான் இதுலயுமே பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னா கூட கொடுத்துடலாம். பட் டைமிங் உண்டான ஒரு ஆர்டர் மட்டும் புக் பண்ணலாம். இது வந்து நம்ம பட்டையில வந்து மேனுஃபேக்சரிங் பண்றது. இது வந்து நம்ம வெல்டிங் இதுதான். பட் இருந்தாலும் நல்லா இருக்கும், குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். இதுல வந்து சைஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல ஆக்சுவலா உங்களுக்கு மீடியமான சைஸ் ஒரு 7 சைஸ் இருக்கு. மொத்தம் 10 சைஸ் வரும். ஒரு 200 கிராம் கெப்பாசிட்டில இருந்து ஒரு 1.5 கிலோ 2 கிலோ பிடிக்கிற மாதிரி உண்டான கெப்பாசிட்டி இருக்கும். நல்லா இருக்கும். இது பிளேன் ஐட்டம். இதுல இன்னைக்கு உண்டான ட்ரெண்டிங்ல நிறைய பேர் கேட்கறாங்க, சம்பளத்துல கொஞ்சம் நல்லா டிஃபரன்ஸா இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கொஞ்சம் ஃபேன்சியா விரும்புறவங்க இந்த மாதிரி போட்டு பூவெல்லாம் போட்டு கொடுக்குறோம். இந்த மாதிரி நல்லா டிசைனிங் பண்ணி நல்லா இந்த ஃப்ளவர்ஸ் பாத்தீங்களா, இந்த மாதிரி போட்டு கொடுக்குறோம். நல்லா இருக்கும். இது வந்து 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட, அவ்வளவுதான். 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அது அவங்க விருப்பப்பட்டால் இல்ல ஃபண்டுக்கு உதவி சிங்கிள் பீஸ் வாங்குறவங்கனாலும் அவங்க எனக்கு இந்த மாதிரி வித்தியாசமா வேணும்னாலும் தாராளமா கொடுத்துடலாம்.
இந்த இது ஐட்டம் எடுத்துட்டோம்னா பொதுவாக வந்து வீட்டு பால் காய்ச்சிக்கு உண்டானது பெரும்பாலும் வாங்குறாங்க. எல்லாமே இதுல வந்து மொத்தம் ஒரு 5-6 சைஸ் இருக்கு. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரை இருக்கு. இது எல்லாமே நம்மகிட்ட உள்ளது எல்லாமே இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஃபினிஷிங் இது எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸாவும் இருக்கும், தரமா இருக்கும். அதாவது நம்பி வாங்குறதுக்கு உண்டான ஒரு நல்ல தரமான பொருள் வாங்கணுன்ற திருப்தி உள்ளவங்க நம்மகிட்ட வாங்கலாம். இதுல 6 சைஸ் வருது இந்த இதுல பொறுத்தவரை. இதுக்கு தகுந்தவாறு மூடினாலும் ஆல்ரெடி கையில ரெடியா இருக்கு. இதுக்கு செட்டா வேணும்னா மூடி வேணும்னா மூடி வாங்கிக்கலாம், தனியா வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஆமா, இது வந்து தேக்ஸா ஆக்சுவலா. இதுவுமே நம்மகிட்ட உள்ளது எல்லாமே முதல் தர தகட்டுல தான் நம்ம தயார் பண்றோம். அந்த ஃபினிஷிங் இதெல்லாம் நல்லா இருக்கும். வெல்டிங்கே உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இதுலயுமே ஒரு நார்மலா வந்து ஒரு 300 ml இருந்து ஒரு படி சாதம் வடிக்கிறதுக்கு உண்டான சைஸ் கூட நம்மகிட்ட இருக்கு. இது எப்படியே இண்டக்ஷன் ஸ்டவ்ல கூட யூஸ் பண்ணலாம் இல்லைங்க? தாராளமா. ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் குவாலிட்டி வைஸ் இருக்கு நம்மகிட்ட. லோக்கலான அந்த ஹெவி இண்டக்ஷனோட ஹீட்டை தாங்கிறதுக்கு உண்டான நல்ல குவாலிட்டி வைஸ் உண்டான தகவல தான் நம்மளும் போடுறோம். நம்ம ஒருபடி சாதம் வேகிற வரை உண்டான மொத்தம் ஒரு 7-8 சைஸ் இருக்கு. அதுக்கு உண்டான சைஸ் மூடியும் நம்மகிட்ட இருக்கு. சரி சரி. மூடியும் ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்ச நாள் காமிக்கிறேன் பாருங்க. ஆல்ரெடி இதை காமிக்கிறேன். செட்டா அப்படியே மூடி தாராளமா. இந்த தட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு உண்டான சைஸ் இது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். மூடியுமே பெரும்பாலும் இதுல நிறைய பேர் போடுறது வந்து டில்லி ஐட்டத்துலாம் வரும். நம்மகிட்ட வந்து முதல் தர தகட்டுல தான் இருக்கும். இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஃபினிஷிங் குவாலிட்டி தரம்லாம். இது நான் என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பக்கம் சொன்னாலும் தேடி வந்து பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு அந்த தரம் தெரியும். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை, நல்லா இருக்கும். இதுல மொத்தம் உங்களுக்கு 7-8 சைஸ் இருக்கு. வேணுங்கிறவங்க வந்து பாத்துக்கலாம். ஆக்சுவலா இந்த பெரும்பாலும் மூடி வெறும் தட்டு மட்டும் போடுறோம் நம்ம. அது மாதிரி சாதம் வடிக்கிற மாதிரி உண்டான ஒரு வேணும் அப்படின்னா நம்ம இந்த டிஃபன் பிளேட்லேயே மேலே உள்ள பிளேட்லேயே பொறுத்தவரை ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்குது. இதுவும் வந்து ஆல்ரெடி எல்லா சைஸும் இருக்குது. அதாவது நீங்கள் வாங்குற சைஸுக்கு உண்டான கம்ஃபர்டபுளான சைஸுக்கு உண்டான மூடியும் இருக்குது. அதுவும் தேவைப்படுறவங்க தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஆக்சுவலாங்க இது வந்து நம்ம நார்மலாக வந்து எல்லா பர்பஸ்க்குமே காலையில் எந்திரிச்சோடனே போய் குளிக்கிறதுக்கு உண்டான தண்ணி கப்பு வேணும். பிளாஸ்டிக்கில் வாங்குறாங்க. அது இன்னைக்கு உண்டால படக்கு உடஞ்சி போயிடுது. நல்லா லைஃபாக இருக்கணும், பாத்ரூமுக்கு உள்ளது யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்லா தரமா இருக்கும். கிலோ ரேட்ல தான். இதுல மொத்தம் உங்களுக்கு ஒரு 7-8 சைஸ் இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க உங்க வீட்டுக்கு தேவைக்கு சூழலுக்கு சைஸுக்கு தகுந்தவாறு நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இது வந்துங்க நம்ம வீட்டுக்கு சமையல் ரூம்ல உண்டான தேவையான ஒரு 100 பருப்பு, ஒரு 100 சீரகம், கடுகு இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு வாங்குறோம். தெரிக்கக்கூடாது, நல்ல பொருளாக இருக்கணுங்க அப்படின்னு தேடல் உள்ளவங்களுக்கு சூட்டபுளான. இப்போ நகையில் வந்து 916 ஹால்மார்க் மாதிரி உண்டான ஒரு பொருள்னால் இது. இப்போ நீங்கள் வாங்கினாலும் எப்பயும் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும். அதுக்கு காரணம் அதனுடைய பொருளுடைய தரம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த ஃபினிஷிங் பாருங்களேன். இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்களா கண்ணாடி மாதிரி இருக்கும். இந்த ஃபினிஷிங் உண்டான காரணம் நல்ல தகடு, சேலம் தகடில் தான் நம்ம போடுறோம். இந்த தகடுக்கு உண்டான ஒரு குவாலிட்டி நல்லா இருக்கும். இதில் மொத்தம் 3 சைஸ் வருது. இதை விட பெரிய சைஸ் தான் ஆக்சுவலாக இருக்குது. நம்மகிட்ட பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப ரேட்டு ஹையான ரேட்டும் குவாலிட்டியும் வச்சுருக்கோம். ரேட்டு கொஞ்சம் மிடிலான உள்ள ஐட்டம் நம்ம மேனுஃபேக்சரிங் உண்டான ஐட்டமும் வச்சுருக்கோம். ரொம்ப லோ குவாலிட்டி எப்போவுமே பண்ணுறதில்ல. அதில் ஏன்னா தரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா ஒரு நல்ல பேர் இருக்காது. தொலை தூரத்துலேருந்து யார் வியாபாரம் பார்க்குறது ஒரு பக்கம்னாலும் பார்த்தாலும் பரவாயில்ல, நல்ல பொருள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நம்ம கடைக்கு வர்றவங்களுக்கு அவசியம் இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா குண்டாஞ்சட்டிங்க. இது வந்து மொத்தம் ஒரு 7 சைஸ் இருக்குது. அதாவது ஒரு ஃபேமிலி, சின்ன ஃபேமிலியில இருந்து பெரிய ஃபேமிலி வர உண்டானா எல்லாருக்குமே பெருசு தேவைப்படுமா சிறுசு தேவைப்படுமானா அவங்களுக்கு தேடலுக்கு உண்டான சைஸ். இதுல வந்து 4 பீஸ் இருக்கு. கொஞ்சம் பெரிய ஃபேமிலியா வேணும்னா அப்படின்னா அந்த மேலாப்ல இருக்கு பாருங்க, அந்த மேல அடிக்கி இருக்கும் பாத்தீங்களா, அந்த சைஸ்ல வந்து இருக்கு. அதுவுமே அவங்க நம்ம ஃபேமிலி வந்து ஒரு 7-8 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு அரிசி அரைக்கிறதுக்கு உண்டான ஒரு மெயின் விஷயம் அதுதான். அதனால பார்த்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வெயிட்டோ வெயிட்டுக்கு உண்டான காஸ்ட் தான். இன்னைக்கு வீட்டில் பொறுத்தவரை மெயினாக வந்து என்னதான் ஒரு பக்கம் சமையலுக்கு உண்டான மதியானத்துக்கு சாப்பாடு எடுத்தோம் அப்படின்னா முதல்ல மெயினாக எடுக்கிறதே அரிசி தான். யாரும் இன்னைக்கு வந்து அரிசியை வந்து கையில் அள்ளி போட போகிறதில்ல, படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படின்றது இதுதான் ஆல்ரெடி. இதில் ஒரு பெரிய மெயின் விஷயம்னா படி வந்து எல்லா பர்பஸ்க்குமே, எல்லா நம்மளுடைய நல்லது கெட்டதுக்கு உண்டான அனைத்து தொகைகளுக்குமே இந்த படி இல்லாமல் ஒரு காரியங்கள் நிறைவு பெறாது. அதுதான் உண்மை. இது வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து 5 சைஸ் இருக்கு. ஒரு படி, அதுக்கப்புறம் அரைப்படி, அதுக்கப்புறம் வந்து கால்படி,
அதுக்கப்புறம் வந்து வீசம்படி, அதுக்கப்புறம் காப்படி. இது மாதிரி மொத்தம் ஒரு 5 சைஸ் இருக்குது. ஒரு படி, அரைப்படி, காப்படி, வீசம்படி, அரைக்காப்படி, மொத்தம் 5 சைஸ் இருக்குது. அவங்க குடும்ப தேவைக்கு உண்டான ஒரு சைஸை வந்து அவங்க வந்து வாங்கிக்கலாம். செட்டாகவும் வாங்கிக்கலாம், சிங்கிளாகவும் தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இந்த தட்டு பொறுத்தவரை கல்யாணத்துக்கு உண்டான இன்விடேஷனுக்கு சில பேர் நிறைய பேர் வாங்குறாங்க. எப்படின்னு கேட்டால் சில பேர் வந்து நல்ல வெயிட்டாக வேணுங்க அப்படிங்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நல்ல வெயிட்டான பொருட்கள் இது இருக்குது. இந்த பிளேனாக இருக்கிற ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கேட்டால், சில பேர் வந்து நம்ம ஃபேமிலியோட இன்வைட் பண்ணணும், பொண்ணு மாப்பிள்ளை பேர் போடணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்பேஸில் வந்து அழகாக போடலாம். இது வந்து ஆல்ரெடி இதே சைஸ் வந்து ஒரு 350 கிராம் வருது அப்படின்னா இந்த வெயிட் இருக்கு. எல்லாருமே வெயிட் வாங்குவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய பொருளாதார சூழல் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா சில பேர் பொறுத்தவரை கொஞ்சம் நல்லா நம்ம கொடுத்து இன்வைட் பண்ணணும். ஆனா ரேட்டு சீப் அண்ட் பெஸ்டா வேணும் அப்படின்னா சேம் சைஸ் தான். ஆக்சுவலா இது 350 கிராம் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஐட்டம் பொறுத்தவரை 180 கிராம் தான் வரும். திக்னஸ் கம்மி. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நிறைவு இருக்கும். நம்ம தட்டோட வச்சு ஒரு அழைப்பது கொடுத்தோம் இப்ப அப்படிங்கிற ஒரு இது. இப்ப இது வந்து ஒரு நார்மலா ஒரு தாய் மாமா வீட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நல்ல தரமா ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்க, நல்லா கொடுக்கணும் அப்படின்னா வச்சு ஒரு தேங்காய் வளத்தோட வச்சு இன்வைட் பண்றதுக்கு ஒரு அருமையான ஸ்பேஸ். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதையே நீங்க வந்து கோயிலுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். பாருங்க, இதுல இருந்து சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்கு. எல்லா சைஸ்லயும் அவைலபிலிட்டி இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்க கோயில்ல நீங்க பண்ற ஃபங்க்ஷன் பேரு போட்டு கிஃப்ட் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கல்யாணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணோட மாப்பிள்ளை பேரு போட்டு கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். வளகாப்பு கொடுக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட இதுல நம்ம கிட்ட 1000 பீஸ் 2000 பீஸ்னாலும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா? தாராளமா. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு தட்டும் அதே மாதிரி தான், சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லா சைஸ்லயும் இருக்குங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இதெல்லாம் வந்து எடை கணக்குங்களா பீஸ் கணக்குன்னா இதெல்லாம்? இது எல்லாமே கிலோ கணக்கு தான். இதெல்லாமே கிலோ கணக்குல தான். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அந்த வெரைட்டிஸ்க்கு தகுந்தவாறு சில மாடல்ஸ் ஃபேன்சிக்கு ஏத்த மாதிரி ரேட்டு வேரியேஷன் இருக்கு. நீங்க வாங்க, தாராளமா வாங்க. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு என்னவோ அதுக்கு உண்டான மாடல் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இது எல்லாமே சைஸ் எல்லாமே கிலோ ரேட்ல உள்ளதாங்க நம்மகிட்ட இருக்கு. கிலோ வந்து 450 தான் கிலோ ரேட்டு. ஆனா நல்லா இருக்கும், குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும். ஃபினிஷிங் இருக்கு. இதுல ஆக்சுவலா வந்து 1 2 3 மொத்தம் 3 சைஸ் இருக்கு. அதாவது நம்ம ஃபேமிலிக்கு உண்டான என்ன தேவை சைஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான பாத்துக்கலாம். குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும். கிலோ வந்து உங்களுக்கு வந்து 450 ரூபா. இது 425 450 475. இதுல 475க்கு உண்டான ஒரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளர் பெரிய டம்ளர் எல்லா சைஸ்லையும் இருக்குங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டம்ளரும் இருக்குங்க. இந்த ஃபேன்சி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமா வேணும்னு சொல்லி விரும்புறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். இதை நம்மளோட காமிச்சிருக்கிறது 2ஆம் நம்பர் 1 2 3ன்னு சொல்லியிருக்கு. அவங்க தேவைக்கு ஏற்ற சைஸுக்கு உண்டானது பார்த்துக்கலாம். ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்கும், நல்லா இருக்கும். இது நம்ம வீட்டுக்கு உண்டான தேவைக்குனாலும் சரி, எந்த பர்பஸ்க்கு நம்ம ஒரு கல்யாணத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான பொருள் வேணும் அப்படின்னு தேடல் உள்ளவங்க இது நல்லா இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு 5 சைஸ் வரும். இது செட்டாகவும் இருக்குது, சிங்கிள் பீஸாகவும் இருக்குது. இப்போ நான் ஆக்சுவலாக இன்னொரு பீஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். செட்நாட்டு பக்கம் வந்து சில பீஸ் வந்து 120 கிராம் 160 கிராம் 190 கிராம் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வாங்குவாங்க. இந்த மாதிரி பீஸும் போயிட்டுருக்கு, நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது பிளேனாக இருக்குது. இதில் சில பேர் வந்து பூ போட்டு மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு உண்டான ஒரு சார்ஜபிள் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம அதுவும் கொடுக்குறோம். நல்ல பொருள் வாங்கணும் அப்படின்றப்ப நம்பி வரலாம். இது என்ன அதெல்லாம்? இது ஆக்சுவலாக வந்துங்க இப்போ அடுத்து இன்னொரு 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சு தீபாவளிக்கு உண்டான ஃபங்க்ஷன் வருது. அது நம்ம ரொம்ப செலிப்ரேஷனாக கொண்டுற விஷயம். இப்போ அதுக்கு உண்டானது எல்லாருமே வந்து வீட்டில் வந்து மெயினாக எது போடுறாங்களோ இல்லையோ முறுக்குன்றது அவசியம் போடுவாங்க. இது நம்ம வந்து செட்நாட்டுக்கு உண்டான ஒரு விஷயத்தில் வந்து தேக்கு மரக்கட்டில் போட்டுருவோம். தேக்கில் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பியூர் தேக்கு. இதெல்லாம் பியூர் தேக்கு நல்லா இருக்கும். நீங்க இன்னைக்கு 2025ல வாங்கினாலும் சரி, 2050ல பார்த்து 2025ல நீங்க வாங்கி 2050ல பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழங்கால விஷயம்னே சொல்லலாம். ஆமா, ஆக்சுவலா என்னன்னா இந்த தேக்கு மரத்துல போறதுக்கு உண்டான லைஃப் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். அந்த ஃபினிஷிங் பாருங்களேன். இந்த மாதிரிலாம் நார்மலா எல்லார் வீட்லயும் போடுவோம். எல்லா செல்லும் நார்மல் மரத்துல வந்து போடுவாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது. இந்த ஃபினிஷிங் பாருங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாம். இதில் ஆக்சுவலாக வந்து 3 பேட்டர்ன் வருதுங்க உங்களுக்கு. இது வந்து ஒன்லி வந்து முறுக்கச்சு மட்டும்தான் போடுறது. இது வந்து உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து முதல் தரம். இது முதல் தரம்.
இதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னா ஒன்லி இடியாப்பம் முறுக்கு மட்டும்தான் இதில் ஆக்சுவலாக போட முடியும். இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு வந்து இடியாப்பம் மட்டும்தாங்க எனக்கு வீட்டில் பிழியணும் அப்படின்னா இது நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. இது ரெண்டுமே வந்து முதல் தரத்துக்கு உண்டான ஒரு விஷயம். 1350 ரூபா இது ரெண்டுமே. அதாவது ஒரு விஷயம் ஆக்சுவலாக ஒரு பீஸ் வந்து 1350 ரூபா. 1350 ரூபா ரொம்ப காஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. குவாலிட்டி வைஸாக செட்நாட்டுக்கு உண்டானது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் காரைக்குடி போய் வாங்கணும் இல்லை, டைரெக்டாக நம்ம கடைக்கு விசிட் பண்ணலாம். தாராளமாக இருக்கலாம், நம்பிக்கை வாங்கலாம். ஓகே ஓகே. இது முறுக்கச்சுக்கு உள்ளது. இது வந்து ஒன்லி பியூரா வந்து தேக்கு தான் இடியாப்பத்துக்கு உள்ளது. இதெல்லாம் வேணாம், எனக்கு ரெண்டுமே யூசேஜ் பண்ண மாதிரி ஒரு மல்டி தான் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இதில் மாற்றிக்கலாம். இது வந்து இதுவுமே ஆக்சுவலாக தேக்கு தான் கம்ப்ளீட்டாக இது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் மல்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சீப்பு இது வேணுமா, இடியப்பம் வேணுமா, ஒரு நல்ல முறுக்குதுலேயே வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக பண்ணணுமா, முறுக்கு வேணுமா, இந்த மாதிரி உண்டானது இது ஒரு 6-7 வெரைட்டிஸ் இருக்குது. வேணுங்கிற ஒரு சில்லை மட்டும் நம்ம போட்டுட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது லைஃப் இருக்குங்க, மெயின் விஷயம் அதுதான். நல்லா இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேலைப்பாட்டிலேருந்து எல்லாமே இது எதுவுமே பிடிக்கிறாது. ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் அது சொல்ல மாதிரி நல்ல திருத்தமாக இருக்கும். ஓகே ஓகே. நல்ல பொருள் வாங்கணும், நல்ல பேர் சொல்கிற மாதிரி இருக்கணும். என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வந்து வாங்கணும்ப்பா, இருந்தாலும் வாங்கி கொடுக்குறது வேணும் அப்படின்னா நம்பி வாங்கலாம் தாராளமாக. கொடுத்தாலும் எங்கள் இன்றைக்குமே வந்து என்னுடைய மாமனார் வந்து கொடுத்துருக்க காரைக்குடி தான். அவங்களே இப்போ எனக்கு கொடுத்ததே பொறுத்தவரை 20 வருஷம் 25 வருஷம் ஆகுது. இன்ன வரை அப்படியே கரெக்டாக இருக்குது, நல்லாயிருக்கும். நல்லா இதுவரை லைஃப் இருக்குங்க உங்களுக்கு.